ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான பொருள் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தக்காளி 4 தக்காளி எடுத்துக்கணும். புதினா, மல்லி, 1 லெமன் எடுத்தால் போதும். சிக்கன் 1/2 கிலோ அதுக்கு பற்ற வச்சுக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ இது எல்லாத்துக்குமே போட்டுடலாம். போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். இது லைட்டாக வதக்கி வச்சுக்கணும். வெங்காயம் வதக்கி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கின பிறகு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி போட்டு கிண்டி விட்டுக்கணும். தக்காளி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தக்காளி வேகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பாருங்க, நல்லா தக்காளி வதக்கிச்சு. இப்போ சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டு நல்லா மசாலா நல்லா கலந்து விட்டாதான் கறியில் போயிட்டு சாரெலாம் இறங்கும். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் போட்டால் கறி நல்லா சாப்பிட்டா. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். அப்போதான் பிரியாணி சூப்பராக இருக்கும். இதில் புதினா போட்டு கூட நல்லா கிளறி விடுங்க. வாசனை சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ வந்துட்டு புதினா போட்டு கூட நல்லா கிளறி விடுங்க. வாசனை சூப்பராக இருக்கு பாருங்க. இதால் 1 சிட்டிக்கு அரிசி போட்டிருக்கேன், 1/2 kg. இதால் 1 சிட்டிக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதால் 1.5 ஊற்றணும். அப்போ தான் பிரியாணி சூப்பராக வைக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு போட்டாச்சு. நல்லா மசாலாலாம் நல்லா கலந்து விடணும். அரிசி மசாலா கறி எல்லாத்தையும் நல்லா கலந்து இப்போ மேலே புதினாவை போட்டுடலாம். இது மல்லித்தூள் போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு லெமன் 1/2 லெமன் நான் புழிய போகிறேன். 1 kgனா 1 லெமன் போட்டுக்கலாம். இது 1/2 போட்டால் போதும். ரொம்ப அதிகமாக போட்டால் புளிப்பு ஆகிடும். நான் கலருக்கு கொஞ்சோண்டு கேஸ்ட்ரி பவுடர் போடுறேன். போதும், இப்போ கலர் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேணான்னா விட்டுருங்க. ஓகே, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம் போட்டுடலாம். தம் போட்டு உங்கள்கிட்ட காணும்.
கொஞ்சம் ஆனியன் பண்ணி இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி வச்சு இஞ்சி பூண்டு வச்சு போட்டுக்கலாம். தக்காளியும் போட தேவையில்லை. இதில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ கறியை போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம். கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போதும். தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக தான் ஊற்றணும், அதிகமாக ஊற்றக்கூடாது. கிரேவி இது. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு அதிகமாக போட்டுறக்கூடாது, திட்டமாக போட்டுக்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதுவும் பிரியாணி கூட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி இதை செய்வோம். எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களும் செஞ்சு கொடுங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்படி எண்ணெய் தெரிஞ்சு மேலே வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் வரணும். இந்த மாதிரி வந்ததான் மல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க பிரியாணி பார்க்கலாம். வாவ்.